ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்திலே நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே நம்மை நடத்தியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நமக்கு அது வாக்குத்தத்தம் உள்ள வசனமாய் இருக்கட்டும். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியங்களுக்காய் ஓடக்கூடிய மனுஷனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கும் ஒரு முகம் உண்டு. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க எல்லா எப்பயுமே அவங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது. வித்தவுட் ஹல்லேலூயா, வித்தவுட் ஹார்ட் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுங்க. பொருளாசை, பேராசை, பண ஆசை எதுவுமே இருக்காது. அவங்க எப்போதுமே ஜாலியா இருப்பாங்க, இயேசுவை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மற்றவங்களை பாத்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பாவே இருப்பாங்க, எல்லாத்தையும் அன்பா பேசுவாங்க. ஆனா மத்தவங்கள பாத்தீங்கன்னா குடிப்பாங்க, சீட்டு விளையாடுவாங்க, தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்வாங்க. குடும்பத்தோடு கூட குடும்பத்துக்கு செலவு பண்றதை பார்க்கலும் ஒயின் ஷாப்புக்கு தான் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்கறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பயுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் குறித்து, லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, எல்லாவற்றிலையும் நாம் என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரம் செய்யணுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த மட்டும் காத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்தையே வீணேஸ்வரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையே வீணேஸ்வரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த வாழ்க்கையில் மாறுவேலே, இந்த வாழ்க்கையில் மாறுவேலே. இந்த மாதத்தின் நாட்களிலே, இந்த மாதத்தின் ஆமென். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் ஆமென். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரிலே வந்து நின்றாலும் எழும்பி வந்து நம்மளை பாதுகாக்கிறதான தேவன் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆமென். அன்பர் இயேசுவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நல்லவரே. ஆமென். ஓ சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும். ஆமென். அப்பா சேயை காக்கும். ஆமென். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவர். தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே, மகிமானி ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, இந்த மட்டும் காப்பதான தேவன் இனியும் எங்களை காக்க வல்லவர். ஆமெனப்பா. பழமையெல்லாம் முழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், பலவைகள் எல்லாம் அழிந்து போயின, எல்லாம் புதிதான என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் புதியதாய் கொண்டதுமே. ஆமென். நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஓ சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்று சொன்னார், அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க மட்டும் காப்பவர், இனிமேலும் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர். இந்த மட்டும் காத்தையே பிடித்தே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. சொல்லமையா வாக்கில இம்மானுவேலா, யெகோவா ஹீரோவா, அல்லேலூயா, யெகோவா ஷம்மாவா, அல்லேலூயா, யெகோவா ரப்பாவா. என் வாழ்க்கையில் நீங்க இருக்க போறீங்க. நன்றி ஆண்டவரே. மேலும் காக்கும் யெகோவாயே, இந்த மட்டும் காத்தே பிடித்தே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஆமென். பழமையெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய ஆமே, உந்தன் மகிமையில் பாருமே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஆமென் ஆண்டவரே, நீங்க மேகத்திலே இறங்கி வருகிறப்பா. நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர். ஆமென். எரிகோவை சுற்றி வருகிறதான பொழுது, 7 முறை சுற்றி வருகிறதான பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிப்பு, ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிப்பு. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஆர்ப்பரிப்போம் என்பதற்கு, என் தேவனை ஆர்ப்பரிப்பதற்கு கிடைத்தாங்க. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஆர்ப்பரிப்பு யாருன்னு சொன்னா, என் தேவனுடைய கரம். எங்களை ஆர்ப்பரிப்ப வைப்பதற்கு தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.